வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸு. நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எங்கள் வால் வாட்சர் ஃபிலிம்ஸ்லேருந்து இது 3வது சீரீஸ், 4வது ப்ரொடக்ஷன் ஆஸ் சச். ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணி எல்லா எபிசோட்ஸும் பார்த்து எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அகெயின் இது கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் introducing our writer, director, creator, our superstar, Sargunam sir. இது சர்குணம் சாரோட எழுத்து அண்ட் டைரக்ஷன்னால எங்களுக்கு வேலை ரொம்ப கம்மி. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. நாங்கள் வந்து ஸ்லைட்டாக நடுவில் வந்துட்டு சார் சூப்பராக இருக்கு சார், சூப்பராக இருக்கு சார்னு சொல்லிட்டு போனால் போதும்னு இருந்தது. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் இது என்ன சர்குணம் சாரோட டச்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கான்னு ஒரு பேச்சு வந்தது இல்லை. இப்போ பார்த்ததுக்கப்புறம் அது இல்லை, இது சர்குணம் சாரோட டச்சோட தான் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ any questions please do ask. Before that Sargunam sir ஒரு ரெண்டு வார்த்தை, then actors கேட்கட்டும். மேடம் கேட்கட்டும், பதில் சொல்லுங்க. சும்மா ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க சார். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் வந்து ஏன்னா ஒரு நாள் ஒரு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி நீங்கள் ஒரு முழு நாளும் ஸ்பெண்ட் பண்ணி இதை நீங்கள் பார்த்து எங்களுக்கு நீங்கள் சொன்ன பதிலெலாம் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்காக நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வால்வாச்சர் டீம், புஷ்கர் சார் அண்டு காயத்ரி மேடம் அண்டு வால்வாச்சர் டீமு, அமேசான் பிரைம் மாதிரியான ஒரு பெரிய ஊடகம், இதெல்லாம் தான் இதை சிறப்பாக எடுத்துகிட்டு வரதுக்கான காரணம். இது அதே மாதிரி என்னுடைய டெக்னீஷியன் டீமு, ஆர்டிஸ்ட்டு துஜாரா மேடம், அதிதி மேடம் உட்பட அனைத்து ஆர்டிஸ்ட்டுகளும் இதுக்கான ஒரு நல்லா வந்ததுக்கான காரணமாக நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கேள்விக்க நான் அதுக்கான விஷயம். நல்ல கேள்வி. என்னென்னா, கடந்த ஒரு 25லேருந்து 30 ஆண்டு காலமாக, கடைசி 30 ஆண்டுகள்னு வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம், மாறி மாறி குரூப் 1 தேர்வுகளில் ஸ்கேம் நடந்ததை மீடியா நிறைய நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மூலமாக எல்லாருக்கும் தெரியும். அந்த 30 வருஷம் மாறி 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 நடந்த அந்த ஸ்கேமை ஒரு பொருளாதாரமாக இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் நேரடியாக அந்த பேரை சொல்ல முடியாத சூழல் இருக்குது. ஆனால் அதுக்காண்டி தான் சில மாற்றங்கள், அதாவது ஊர் பேர், அதில் ஈடுபட்டவங்க பேர், அது எந்த ஆட்சி, எந்த வருடம், இதை வந்து குறிப்பிட முடியாத சூழல் இருந்தது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த 30 ஆண்டு காலமும் இன்னார்ல மாறி மாறி நடந்தது என்பது எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். அதனால் கொஞ்சம் அதை இலைமறைக்காயாக வச்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்டை சொல்லணும்னு நினச்சோம். அதே மாதிரி வந்திருக்குங்கிறது சந்தோஷம். ஏங்க 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 நம்ம எக்ஸாம் பத்தியே பேசலாம். இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது தான், அதாவது குரூப் 1 தேர்வுகளில் இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கிற முதலமைச்சர் விஜய் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிப்படையான டிஎன்பிசிக்குன்னு, அதாவது விஜய் சாரோட கோரிக்கையிலே அது இருக்குது. நம்ம இந்த கடந்த காலம் கசப்பாக இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிப்படையான அரசு போட்டித் தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு கோரிக்கையிலே அது இருக்குது. அப்படின்னா கடந்த காலங்களில் நடந்தது இந்த தடவை நடக்காது என்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாகவும் அது அமையும்னு நம்புகிறோம். அதுக்கு தான் இப்போது நேரடியாக நான் சொன்னேன், 30 வருடங்களாக நடந்திருக்கு. ஒரு பெரிய பொருளாதாரம் போட்டு பண்ணுற ஒரு கம்பெனி, அவங்களுக்கு வர்ற கேஸு, அவங்க சந்திக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு பொருளாதாரத்தை பண்ணுற ஒரு தயாரிப்பு நிறுவனம் அதை சந்திக்கிறதுக்கு விரும்பாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அதை நம்ம அதுக்காக கையில் எடுக்காமல் விட்டுற முடியாது. அதனால் இங்கே நடந்த ஸ்கேம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது கடந்த 30 ஆண்டுகள் தான் சொல்கிறேன், நான் இந்த ஆட்சின்னு சொல்லலை, எல்லா ஆட்சிகள்லையுமே கடந்த 30 ஆண்டுகளில் 2001 கேஸ் இன்ன வரை நடந்துட்டு இருக்கு, 2009 கேஸ் இன்ன வரை நடந்துட்டு இருக்கு, 2012 கேஸ் இன்ன வரை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்த அந்த யானை ஸ்கேம் 2009 நடந்தது, உதகமலையில் மாற்றி வச்சு, அதாவது பேர் தான் மாற்றிருக்கேன். அந்த யானை ஸ்கேம் நடந்தது, இன்ன வரையும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. யானை நான் உள்ள வச்சிருக்கேன், அது 2009. நீங்கள் நடக்கிற நீங்கள் 2012 அதை இது நம்ம மேஜிக் பெனா, அது 2012. இது மாதிரி இங்கே நடந்த ஸ்கேம் எல்லாமே வருடங்கள் ஒப்பிட்டு அதை வந்து நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு தயாரிப்பு நிறுவனம், பெரிய பொருளாதாரத்தை பண்ணுறதுனால அப்படி செய்ய முடியலை. ஆனால் நாங்கள் அது எல்லாத்தையுமே கன்வே பண்ணியிருக்கோம். இல்லை புரியல, கேட்ட கேள்வி இங்கேயா? சரி, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க.
இல்லை அவங்க அவங்க அது ஆமாம் அவங்களோட எல்லா படமுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சர்பட்டாவும் பெரிய கலெக்ஷன் வந்தது அதில் அவங்க அது மாதிரி அவங்க காமனாக இப்போ திரையிலையுமே சொல்கிறேன் நான் வந்து அவங்க ஓடிடியில் மட்டும் இல்லை ரெண்டுலையுமே சக்ஸஸ் பண்ணுவாங்க. அவங்க என்னென்னா அவங்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இன்னராக உள்வாங்கி அதை பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்கள அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் இது மேடம், அது மாதிரி தான் எல்லா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த மாதிரி பண்ணதான் அதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது. இல்லை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஒரு ஸ்கேமை சொல்லும்போது அதை அப்படியே பண்ணோம்னா அது ராவாக இருந்துடும். அதுக்காண்டி அதுக்கு ஒரு கதை பண்ண வேண்டியிருக்கு. அந்த கதை வழியாக அதை ஒரு திரைக்கதை பண்ணி அதை எடுத்துகிட்டு போகும்போது அது ஒரு த்ரில் மூடில் எடுத்துகிட்டு போகும்போது தான் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். யார் ஏமாந்த மாதிரி? காவல்துறை ஏமாந்த மாதிரின்னு இல்லை. அதாவது காவல்துறை அதாவது ஒரு சட்ட ஒழுங்கு எங்கே சரியாக இருக்கோ அங்கே அந்த நாடு அந்த எந்த ஸ்கேமும் நடக்காது. அப்படி சட்ட ஒழுங்கு சரியில்லாத போது இந்த சங்கடங்கள்லாம் நடக்குதுன்னு தானே சொல்கிறோம். தமிழ்நாட்டு அரசு வந்து நீங்க வந்து இங்க தான் அதிகமா நடக்கிற மாதிரி நீங்க எடுத்து காட்டிருக்கீங்க. இப்போ உள்ள எக்ஸாமினேஷன் சென்டர்ல இது மாதிரி குற்றங்கள் நடக்குது அப்படின்னு எங்க நடந்திருக்கு? தமிழ்நாட்டில் அது மாதிரி யாரை வந்து பிடிச்சிருக்காங்க? நீங்க அதுக்கான அதான் சொன்னேன் 2001 நடந்த கேஸ் நான் உங்களுக்கு சொன்னல இந்த ஸ்கேமு அது வந்து பேர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு மறைச்சு சொல்கிறேன். அது டீசெண்டாக உங்கள்கிட்ட சொன்னேன். 2001 நடந்தது, இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வரும். இப்போயும் நெட்டில் போட்டு பாருங்கள். 2001 கேஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா, 2009 ஆயிடுச்சா, 2012 ஆயிடுச்சா, 2017, 19, 22 வரை இருக்குது. நான் சொல்கிறது 30 ஆண்டு காலத்தினுடைய விஷயங்களை சொல்கிறேன். அதை நேரடியாக சொல்ல முடியாத சூழல் இருந்தது. ஆனால் அந்த விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கோம் தான் நான் சொல்கிறேன். இப்போ தண்ணி மட்டும் அது மட்டும் இல்லை. அது மட்டும் நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல, நம்ம கோச்சிங் சென்டர்களை சொல்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிற அதிகாரிகளை சொல்கிறோம், காவல்துறையை சொல்கிறோம், அரசை சொல்கிறோம். நேரடியாக சொல்ல முடியலே தவிர நீங்கள் கேட்குறதுக்கான எல்லா விஷயத்தையும் ஒரு திரைக்கதைக்குள்ள அதை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிற லெவலில் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் அவர் கேட்டார் மத்திய அரசு நார்த்தில் அதிகமாக இருக்குன்னு. நாங்கள் சீசன் 2க்கே ஒரு லீடு விட்டுருக்கோம். அதில் யார் அந்த ஆளுங்கிறது உங்களுக்கு ஒரு அது சீசன் 2க்கான ஒரு லீடு இருக்குது. யார் அந்த கடைசி குரல், யார் அந்த இந்த இருக்கிற அந்த குமரேசனையும் அந்த குமரேசனுக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அந்த கேரக்டர் தான். அது வியாபமாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் அதை யூகம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாபத்தோட முறைகேடு வந்து இன்றைக்கி இந்திய அளவில் வெறும் மர்டர், செத்துனா செத்துணும். இன்றைக்கி எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். வியாபத்தோட நெட்வொர்க் எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இன்றைக்கி நார்த்தில் தான் நடக்குது. அதுக்கான லீடாக கூட நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம சீசன் 2 லீடை எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அது அங்கே கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் செத்துருங்கிறதெல்லாம் நீங்கள் வியாபத்துலேருந்து தான். நான் இங்கே தமிழக அரசை மட்டும் சொல்லலை. இது செத்துருங்கிறது நார்த்தில் நடந்தது தான். அப்போ ஏன் நார்த்தாக இருக்கக்கூடாது? அதாவது என்ன நடிக்கிறாங்களா, அதுதான் மெயின் காரணம். அதில் என்னென்ன கேட்டீங்கன்னா இப்போ வசுந்தரா மேடம்லாம் ஒரு சின்ன கேரக்டர் ஒத்துக்கிட்டு பண்ணாங்க. அவங்களாம் தேங்க்ஸ் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த கேரக்டர் வேல்யூவாக இருக்குது, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ அதிதி மேடமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டரில் வந்து சீன்ஸஸாக கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஸ்கோரபிளாக கரெக்டாக இருக்கும். கதையை ஒட்டுமொத்தமாக துஜாரா மேடம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது மாதிரி எல்லா அப்பா சாருடைய கேரக்டர், இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே அது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இல்லை, நம்ம அது ஊடகத்தினுடைய வளர்ச்சின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு டெக்னாலஜி பெருசாக வளரும் போது நம்ம அதோட தான் சேர்ந்து பயணிக்கணுமே தவிர நம்ம அதை மீண்டும் நம்ம அதை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஊடகத்தினுடைய பெரிய வளர்ச்சி. இப்போ அங்கே என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, நான் நினச்சப்ப பாஸ் பண்ணிப்பேன், நான் ஒரு எபிசோடு மட்டும் இன்றைக்கி பார்ப்பேன், நான் நைட்டு ஒரு ஷோ பார்ப்பேன், மறுநாள் ஒரு எபிசோடு பார்ப்பேன். இப்படி மக்களுக்கான கம்ஃபர்டபுளை நம்மளால் மாற்றவே முடியாது. அதுதான் டெக்னாலஜியோட வளர்ச்சி. அதை விட நம்ம சேர்ந்து பயணிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் எங்கள் எக்ஸாம் வர வைக்கிறது பார்க்குறது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஒரு ரிலீஸ் வருது, வீரதீர சூரன் முடிச்சுட்டு. எனக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பியும் திடீர்னு அவ்வளோ மீடியா என் முன்னாடி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட டைம் எடுத்து இன்றைக்கி வந்து எங்கள் எக்ஸாம் வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா லீட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள்
ஸ்டார்ட் நீங்க பண்ணீங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல. இல்லாம ஒரு ஹீரோயினை வச்சு நகர்த்த முடியும் அப்படின்னு ஒரு டைரக்டர் யோகம் பண்ணியிருக்காரு. நீங்க என்ன யோசிச்சீங்க? உங்களுக்கு வந்து தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்கிறதே வந்து எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் தானா. ஏன்னா பெரிய பெரிய நேம்ஸ், எனக்கு இந்த கதை கேட்ட உடனே விஜய் சாந்தி மேமோட கேரக்டர் தான் எனக்கு என் கண் முன்னாடி வந்தது. எனக்கு ஸ்டன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ராயனுக்கு அப்புறம் இந்த படத்தில் நான் ஸ்டன்ஸ் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். என்னோட அடுத்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அப்படின்றபோது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு புஷ்கர் சார், காயத்ரி மேம் அண்ட் சர்க்குணம் சார் என் மேலே வச்சு இது இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல. என்னோட நடிப்பு பசிக்கு இவங்க தீனி போட்ட மாதிரி இருந்தது. ஆனால் அதை நான் கொஞ்சமாவது ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்டாங்க. செக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, ஆக்சுவலி அவருக்கு என்ன வேணுமோ கொடுத்துடலாம் சார். என்ன வேணுமோ நான் பண்ணிடலாம் சார். எனக்கு May 15th ரிலீஸ் ஆகுது வெப் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் இருக்கும். அவர் என்ன கேட்குறாரோ அது பண்ணிடலாம். என்னது வாங்கி கொடுத்துடலாங்க. என்னால் என் சக்திக்கு எது முடியுதோ அதை நான் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் நான். இந்த சார்பட்ட 2 வருதுல, அதில் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐ திங்க் நான் இங்கே வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாரும் இந்த ஒரு நாள் டைம் எடுத்து இந்த ஷோவை பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் இதை வந்து இன்னும் கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போகணும். தேங்க்யூ. அண்ட் வால் வாட்சர்ஸ் அண்ட் சர்க்குணம் சார் இல்லாமல் இந்த சீரீஸ் இல்லை. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதில் நான் எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சேன். இங்கே வந்து என்ன பிடிச்சி வச்சு உட்கார வச்சுட்டாங்க ஒருத்தவங்க. என்னன்னு சொல்லணும் அதுக்கு எனக்கு தெரியல என்ன பதில் சொல்லணுன்ட்டு. ஆமாம், எங்கள் 2 பேருக்குமே நல்லா ட்ரைனிங் கொடுத்தாரு தினேஷ் மாஸ்டர். அது ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு. இல்ல வரல, எங்க 2 பேத்துக்கும் வரல. அப்படி அது வந்து ஏன் அவங்க பண்ண சுழல்ல 8 பேர் இருந்தாங்க. எல்லாரும் இன்னமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தானே நான் வேல்யூ கொடுக்குறாங்க. எஸ். மலையாளத்துலயும் 2 தான் பண்ணேன். பட் இதுக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. உண்மையா என்கிட்ட பதில் இல்லை. தேங்க்யூ. சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. அண்ணா, இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்னென்னா, நம்முடைய நடுத்தர மக்களுடைய பெரிய வழியாக இருக்கிற ஒரு குருப்பன் தெருவுகளில் கடந்த 30 ஆண்டுகள் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம அதை அப்படியே வெளிக்கொண்டுறதுக்கான முயற்சியை செஞ்சோம். அதை பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல விஷயத்த நம்ம செஞ்சுருக்கோம். ஒரு பொருளாதாரமாக என்னென்ன சீரியஸ் பண்ணணுங்கிறது அது அமேசான்ட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். நான் எடுத்த சீரியஸை பொறுத்தளவில் அது இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அது நம்ம எடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு குருப்பன் தேர்வுகள் நடந்த முறைகேடுகளை இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது அமேசான்ட்ட தானே கேட்கணும். நரேன் வாங்க. வெரி குட். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சர்க்குணம் சார். எனக்கு இது வாய்ப்பு கிடையாது, ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா இது ஒரு 17 வருஷ போராட்டம், நடிப்புக்கான வாய்ப்பு. அதுக்கு சார் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பும் வால் வாட்சர்ஸ் புஷ்கர் சார், காயத்ரி மேம் அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ். நரேன்மணி சார். எல்லாமே சிங்கிள் டேக் தான் சார் போச்சு. ஆமாம் சார். ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஸ்கிரிப்ட் கையில் கொடுத்ததுனால எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருந்துச்சு சார். ஸோ அதனால் ஒரு டேக்லேயே முடிச்சிட்டோம்.
நான் ப்ராப்பர் சென்னை வாசி சார். நான் சாப்பிட்டது ஃபுல்லாகவே கடல் மீன்கள் தான். ஸோ முதல்ல இந்த இதில் தான் வாழை மீன் வேற தான் நான் சாப்பிட்ருக்கேன். ஓகே. இல்லை சார், நான் கற்றுக்கிறேன். சரவணம் சாரோட டயலாக் அவருக்கு அது ஃபீல் பண்ணி சொன்னது, ரசிச்சு சொன்னாரு. பண்ணிடலாண்ணே நீங்க சொல்லிட்டீங்க, பண்ணிடுவோண்ணே. அது சிஜி சார். சொல்லுங்க. ஒரு அற்புதமான படைப்பு, நல்லா இருந்தது. ஏன் அதை ஒரு தனிநபரோட கொண்டுட்டு போய் மெடிக்கல் படிச்சு இந்த கதையை முடிச்சு அதை இதை நம்ம எப்பயுமே நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆமாம், நீங்கள் எவ்வளோ பெரிய கதையை சொன்னாலும் யாரோ ஒருத்தர் மூலமாக தான் அந்த கதையை சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் அப்படி தான் கதை பண்ண முடியும். என்னன்னா அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் வச்சு, அந்த கேரக்டருக்கு ஒரு எய்ம் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வச்சு அப்படி தான் ஒரு கதையை நம்ம டெல்லிங் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்லே பண்ண முடியும். அப்படி பண்ணலைன்னா ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ நம்ம துஜாராவா ஜான்சி கேரக்டர் ஃபாலோ பண்ணால் தான் எல்லாம் வரும். ஜான்சி மூலமாக தான் இந்த உலகத்தை நம்ம காட்ட முடியும், இந்த ஸ்கேமை காட்ட முடியும். அப்படி இந்த உலகத்தை இந்த ஸ்கேமை காட்டுறதுனா அது ஜான்சிங்கிற கதாபாத்திரத்தின் மூலமாக தான் அதை விளக்க வேண்டியிருக்கே தவிர, அதெல்லாம் ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது. நான் யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்பான். அது எல்லாம் தனித்தனியான பிளாக்காக மாறிடும். எப்பயுமே நான் சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு இல்லை, எந்த கதைகளாக இருந்தாலும் அந்த கேரக்டர் மேலே ட்ராவல் பண்ணி தான் அந்த உலகத்தை நம்ம பார்வையாளருக்கு கடத்த வேண்டியிருக்கு. அண்ட் அப்படி பண்ணுறதுல தான் அந்த இமோஷன் வரும். ஒரு கேரக்டரோட ஸ்ட்ரகிளை நம்ம காமிக்கும் போது தான் அது நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்லைன்னா சும்மா மேலே தான் ஏறும், இங்கே ஏறாது. அது ஒரு கேரக்டரை வச்சு அழகாக எழுதுனதுனால தான் இவ்வளோ அற்புதமாகவும் வந்திருக்கு. பார்ட் 2 பார்க்கலாம். அது புஷ்கர் சார், அமேசான், காயத்ரி மேடம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இல்ல நீங்க எழுதி முடிச்ச உடனே எழுத சொல்லிருக்காங்க. கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, சீக்கிரமா எழுதி. ஆனா நீங்க ஏற்கனவே புஷ்கர் சார், காயத்ரி மேடம் கிட்ட கூப்பிட்டு 2க்கு ரெடி ஆயிக்கோங்க, எழுத ஆரம்பிங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்க. எழுதிட்டீங்களான்னு கேட்டாங்க. மேம் கண்டென்ட் ஓரளவு பண்ணியிருக்கேன், நான் ஃபுல்லா பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. இதோட இந்த லாஸ்ட் கேள்வியோட இல்ல இது ஒரு பாயிண்ட் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். See, இது என்னன்னா நம்ம தமிழ்ல பண்ணறது ஒரு ஆல் இண்டியா ரீச் வரணும், இந்தியா விடுங்க வேர்ல்டு வைட் ரீச் ஆகணும். ஸோ இதில் இந்த எக்ஸாம்னு டைட்டில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. ஆக்சுவலி நாங்கள் ப்ராஜெக்ட் பிச் பண்ணும்போது ஏதாவது ஒரு டைட்டில் கேட்சியாக இருக்கணும், தமிழ்நாட்டை தாண்டி மற்றவங்களும் இதை பார்க்கணும், நம்மளோட கதைங்களை வெளியாட்களும் பார்க்கணும்னு ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. ஏதோ அதுக்கு ஒரு ஃபில்ம் மேக்கராக யாராக இருந்தாலும் நம்ம சொல்கிற கதை மேக்ஸிமம் எல்லாத்தையும் போய் சேரணுங்கிறது தான் இன்டென்ட். அண்ட் நம்ம தமிழ் கண்டென்ட் நம்ம கிராஸ் பண்ணி போச்சுன்னா அது நமக்கு பெருமை. ஸோ அதனால் நம்ம அந்த இது ஒரு குறுக்கி நம்மளே ஒரு சின்ன வழியில் போயிருக்கு. அது ஒரு டைட்டில் வைக்கிறதுனால அவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க. இது என்னன்னா நம்ம படம் பார்க்கும்போது இல்லை, ஒரு தியேட்டருக்கு நம்ம போய் பார்க்குறோம். இது ஸ்க்ரீனில் வருது, அதில் வரும்போது அது ஒரு ஆங்கிலத்தில் தான் ஒரு டைட்டில் இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது ஆங்கிலத்தில் இல்லை, அவங்களால படிக்கவே முடியலனா இல்லை. அதனால தான் சுழல்லையும் இந்த வார்டெக்ஸ்னு கீழே வச்சோம், வதந்திக்கும் த ஃபேபிள் ஆஃப் வெலோனின்னு கீழே வச்சோம். ஏதோ ஒன்று மற்ற ஊர் மக்கள் பார்க்கும்போது நம்ம அவங்கள விட்டுடக்கூடாதுல்ல, அவங்களும் நம்ம ஆடியன்ஸ் தானே. அது நம்ம ஆக்சுவலி அப்பாஸ் சார் பற்றி ஒன்று நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தார். அப்போ நான் திருப்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு கர்ட்டசி கால் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருந்தாரு. வீடியோ கால் ஒன்று பண்ணாரு, அதனால ஒரு சர்ப்ரைஸ். அண்ட் அவர் நம்ம அப்போ பார்த்ததுலேருந்து பயங்கரமாக மாறி இருக்காரு, ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர்லாம் வச்சுட்டு. அண்ட் இந்த லுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் இப்போ ரக்கடா அப்படி இருந்தார். ஸோ சர்குணம் சார் கிட்ட பேசும்போது ஒரு பாயிண்ட் ஒன்று வந்தது, யாராவது ஒரு ஹீரோவாக நடிச்சவர் வந்தால் அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஒரு மென்டார் மாதிரியான ஒரு கேரக்டரில். ஸோ அதுக்கு சடனாக பேச்சுவார்த்தையில் அப்பாஸ் சார் எப்படி இருப்பாருன்னா, அப்பாஸ் சாரோட ஃபோட்டோ உடனே கேட்டு சர்குணம் சார் கிட்ட காமிச்சு அவங்க 2 பேரும் பேசினாங்க, செட் ஆயிடுச்சு. அண்ட் அவர் வந்தது கொஞ்ச நாள் தான், குறுகிய நாள் தான். நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஷூட் இன்னும் ஒரு 10 நாள் இருக்குமா, அவரோட 10 நாள் தான் அவரோட ஷூட் பண்ணியிருப்போம். பட் செம ஜாலிங்க. அவர் திருப்பி பார்த்துல நாங்கள் அவரை அப்போ 2004லயோ 5லயோவா ஒரு ஆட் பண்ணோம், அப்போ கடைசியா பார்த்தது. ஸோ இப்போ திருப்பி பார்க்கும்போது மனுஷன் அப்படியே தான் இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எக்ஸாமை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் இந்த எஸ்பெஷலி டு ஒர்க் வித் காயத்ரி மேம், புஷ்கர் சார் அண்ட் சர்குணம் சார் நான்
ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஐம் வெரி கிளாட் தட் ஒரு முக்கியமான ரோல் பண்ணி இதில் வந்து அந்த ஆசை நிறைவேறிட்டு எனக்கு. அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். நீங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாம் இன்டென்ஸாக பார்த்துட்டு இருந்தீங்க. அண்ட் யா, நீங்கள் தான் எல்லாருக்கும் போய் கொண்டு போகணும், லைக் அதித்தி சார். தேங்க்யூ. மேடம், படத்தோட முக்கிய கருவே நீங்க தான், 2 பேர் தான். ஆனா வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான சீன்ஸ் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா உங்களுக்கு? இல்லை, அது எவ்வளோ தேவை தான் இருக்கணும். தேவையில்லாமல் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டால் அது வந்து இட் வில் நாட் பி நல்லா இருக்காது. ஸோ அது கரெக்டான போர்ஷன் தான் இருக்குது. யா, ஓகே. அது யாராவது கூப்பிட்டா பண்ணலாம். எஸ், எனக்கு வந்து நான் இல்லைன்னு சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.